நெக் லூஸ் வரக்கூடாது, ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுன்னு என்னதான் நம்ம மார்க்கிங்கை பார்த்து பார்த்து பண்ணாலும், தைக்கும்போது இந்த நெக்கை வந்து இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல லூஸாக ஆகிடும். சரி, நம்ம லைனிங்கை கட் பண்ணும்போதே நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது அது நெக் வந்து விரிவடையாது. இப்போ எப்பவும் போல் மார்க்கிங் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. இது தையலுக்கான அளவு, ரெடி அளவுன்னு சொல்லி நான் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுடைய நெக் லைனை எப்பவும் போல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஷோல்டர் லைனை ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு அதை விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரித்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்ததுனால கழுத்து வந்து நம்மளுக்கு விரிவடையாது. இதை மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு பதிச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த நெக் லூஸ் பிரச்சனை வராது, ஷோல்டர் லூஸ் பிரச்சனையும் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஷோல்டர் அளவை கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் பிரச்சனை வராது. இது வந்து ரொம்பவே பழமையான டிப்ஸ் தான். ஆனால் புதுசாக தைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் ஷோல்டருடைய வேல்யூவை கரெக்டாக மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் வராது. அந்த மாதிரி எப்படி மார்க் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் இருக்கிற ப்ளவுஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.